வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் ஃபேண்டசி வைப். ஸோ டுடே இந்த வீடியோவில் எந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நடக்கக்கூடிய மேட்ச் பிட்வீன் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்க்கான ஒரு ஃபுல் ட்ரீம் 11 ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போய்ட்டு @fantasyvibe07 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும். அங்கே தான் ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்போம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூசர்ஸ் எல்லாருமே நல்லா வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிச் ரிப்போர்ட், யாரை எடுக்கலாம், யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமே உங்களுக்கு அங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். இப்போது பிச் ரிப்போர்ட் பொறுத்த அளவுக்கு ராவல்பிண்டி ஒரு செம்மையான பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஸோ 100% ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவும் ஒரு சூப்பரான மேட்ச்க்கு அப்புறம் வராங்க. என்ன தான் ஆஸ்திரேலியா ஒரு டிப்ளீட்டட் சைடாக இருந்தாலும் 350+ ஒரு இங்கிலாந்து டீம் கிட்ட சேஸ் பண்ணி ஒரு செம்ம கான்ஃபிடென்ட் ஹையாக வருவாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு டார்க் ஹார்ஸாக இருந்தாலுமே சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப ஈஸியாக அவங்களையும் வின் பண்ணிட்டு வராங்கன்றதுனால ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ராவல்பிண்டி ஸ்டேடியமில். கடைசி 8 மேட்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது 82 விக்கெட் பேசஸும் வெறும் 30 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ பேஸ் பவுலர்ஸ் இந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேசஸ் 42 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 40 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வேறு ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இப்போது 2 டீமோட பிளேயிங் 11 அலாங் வித் தேர் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். இப்போது ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் மேட் ஷாட் அலாங் வித் ட்ரெவிஸ் ஹெட் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேட் ஷாட் ஒரு சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆடினார் லாஸ்ட் சீசன். ஒரு குயிக் ஃபயர் 62 இந்த வென்யூலேயே விளையாடினதில்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடினதில்லை. ரீசன் ஃபார்ம் 63, 2-0, 44. பட் ஒரு நல்ல ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு டச்சில் இருந்தார். அண்ட் ஒரு பேட்டிங் ட்ராக்காகவும் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனால் மேட் ஷாட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு இந்த பிச் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. தென் ட்ராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஒரு சூப்பர்பான கேட்ச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிடிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மேட்ச்சில் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ராக்லாம் மாட்டிக்கிச்சுன்னா ட்ராவிஸ் ஹெட்டுக்கு 100% ஒரு 100 லோடிங்னே சொல்லுவேன் அவருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 13 இன்னிங்ஸில் 368 ரன் அடிச்சிருக்கார் வித் 30 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம் 6, 18, 21, 20, 57, 4 and 34. பட் அகெயின் சொல்கிறேன், இவர் மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேஸ்க்கு இந்த பிச் ரொம்பவே சூட் ஆகும். ஆன் த ரைஸ் பால் வரும். அட் த சேம் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல பேஸும் ஜென்ரேட் பண்ணுவாங்கன்றதுனால இவருக்கு மாட்டிக்கிச்சுன்னா பவர் பிளேலேயே 20-30 ரன் டப்புன்னு அடிச்சு ட்ரீம் டீமில் 100% இடம் பிடிச்சிருவார். தென் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் 100% அனதர் ஒரு இம்பார்ட்டண்டான பிக். இது ஒரு பேட்டர்ஸ்க்கான சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்ச்லேயும் மினிமம் ஒரு செஞ்சுரியாவது வந்திருக்கு. அதுவும் எந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராவிஸ் ஹெட் மாதிரி அடிக்கிற பிளேயர்ஸ் கிட்டேருந்து வரல. ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒரு டெக்னிக்காக ரொம்ப சவுண்டான பிளேயர்ஸ் லைக் ஒரு விராட் கோலி அடிச்சிட்டாரு, சுப்மான் கில் அடிச்சிட்டாரு. தென் பார்த்தீங்கன்னா டாம் லெத்தம் அகெயின் ஒரு டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான பிளேயர். ரயன் ரிக்கில்டன் அதே மாதிரி ஒரு காம்பேக்டான பிளேயர். இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு தான் நிறைய ரன்ஸ் வந்திருக்குன்றதுனால ஸ்டீவ் ஸ்மித் கிட்டேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டீமோட கேப்டனும் கூட 21 இன்னிங்ஸில் அகெயின் சவுத் ஆஃப்ரிக்கா 733 ரன் வித் 38 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் 5, 29, 12, 131, 141. ஸோ 2 செஞ்சுரி வச்சுருக்காரு கடைசி 5 மேட்ச்சில். ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப நல்லாயிருக்கு. தென் மானஸ் லபுஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். திடீர்னு ஓவரும் போடுறாரு. ஸோ ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக் ரொம்பவே வீக்காக இருக்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ கண்டிப்பாக மானஸ் லபுஷனுக்கு அகெயின் ஓவர் கொடுக்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. அண்ட் பேட்டிங்லேயும் அகெயின் ஸ்ட்ராங்காக தெரிகிறாரு. அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு செம்ம பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு. 10 இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 500 ரன் 496 எக்ஸாக்டாக அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 55. ஸோ 55 ரன் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 10 மேட்ச் ஆவரேஜ் வச்சுருக்காருன்னா ஒரு செம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கான்னு தான் சொல்லணும். இந்த வில்லியனில் ப்ளே பண்ணதில் ரீசன் ஃபார்ம் 47, 15, 4 and 26, 20 and 77. தென் ஜாஷ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம், ஒரு ஃபினாமுலான பிளேயர் கைஸ். அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பெருசாக ஸ்கோர் பண்ணதில்லை. 5 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 84 ரன் வித் 18 அவரோட ஆவரேஜ். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. பட் ரீசன் ஃபார்ம் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. கடைசி 5 மேட்ச்சில் அகெயின் இவரும் 2 செஞ்சுரி வச்சுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 120 அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பேஸ் பவுலிங் யூனிட்டுன்னும் போது கண்டிப்பாக ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு அனதர் ட்ரம்ப் கார்டு அண்ட் அண்டர் ரேட்டட் பிக். கண்டிப்பாக கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள்.
தென் அலெக்ஸ் கேரி அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 12 இன்னிங்ஸில் 355 ரன் வித் 29 அவரோட ஆவரேஜ், 85 ஸ்ட்ரைக் ரேட். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது, 69 41 56 42 22. ஸோ ஒரே ஒரு இன்னிங்ஸில் தான் பிலோ 30 ரன்னே அவர் அடிச்சிருக்காருன்றதுனால அலெக்ஸ் கேரியை உங்களோட ஸ்மால் லீக் டீம்ஸில் எடுக்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 5 எல்லாருமே இம்பார்ட்டன்ட். டாப் 5ன்றதில் டாப் 4 மேட் ஷாட், டிராவிஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித், மார்க்னஸ் லபுஷனே அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் 5 பேருமே இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து ரிஸ்க் எடுத்து ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணி வேணும்னா நீங்கள் அலெக்ஸ் கேரியை உங்களோட ஸ்மால் லீக் டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் ஆப்வியஸாக அவர் எல்லாருமே எடுக்கலாம். ஸ்மால் லீக்கு இந்த 5 பிளேயர்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணிட்டு வேணால் நீங்கள் அலெக்ஸ் கேரியை உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை நான் டாப் 5 சீல்டு ப்ரோ நான் அப்படியே போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் லீக்கில் அலெக்ஸ் கேரி ட்ராப் கூட பண்ணலாம். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய ரெக்கார்டு இல்லை, 14 இன்னிங்ஸ் பேட் பண்ணி ஜஸ்ட் 127 ரன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் ஜஸ்ட் 9 அண்ட் பவுலிங்கில் 13 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 11 விக்கெட். பட் லாஸ்ட் மேட்ச் அந்த ஒரு பழைய ஒரு மேக்ஸ்வெல்லை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கு மைண்ட் செட் கரெக்டாக இருந்ததுன்னா வந்தால் கேமையே மாற்றி விட்ற முடியும். அப்படி எல்லாம் ஒரு ஈஸி பாலுக்கு ரொம்ப கேவலமாக அவுட் ஆகிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வித் அ பேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, 32 128 76 90. அந்த மாதிரி ஒரு டவுன் பேட்டிங்கில் வந்து இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பவுலிங்கில் கடைசி 5 மேட்ச்சில் ஜஸ்ட் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் பேட்டிங்கில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் பென் டுவாஷியஸ் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கான்னு இந்த வென்யூவில் விளையாடினதில் ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். 3 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் 0 விக்கெட் 2 விக்கெட். அந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் அது இருக்குது அப்படின்றதுனால அனதர் ஒரு டீசெண்டான பிக். தென் நேதன் எலிஷ் கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாரே தவிர எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணார். ஸ்லோயர் பால்ஸ், கட்டர்ஸ், ஒரு பாட்டா ட்ராக்கில் எப்படி பவுலிங் பண்ணணுமோ அந்த மாதிரி பவுலிங் பண்ணார். 350 ரன் அடித்தாங்க இங்கிலாந்து லாஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. பட் இவர் 10 ஓவரில் வெறும் 50 ரன் தான் கொடுத்தாரு. ஸோ அதுலேயே தெரியுது எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணி பவுலிங் போட்டிருக்காருன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அவர்கிட்ட இருந்து நான் விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களோட டீம்ஸில் ஒரு மஸ்ட் பிக். ரொம்ப கம்மியாக தான் அவரையும் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசி 5 மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட். கடைசி 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அகெயின் சவுத் ஆஃப்ரிக்காவும் டீசெண்டாக பண்ணியிருக்காருன்றதுனால உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். தென் ஆடம் ஜாம்பா அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 18 இன்னிங்ஸில் 19 விக்கெட். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கு முன்னாடி 1 விக்கெட் 0 விக்கெட் 0 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அனதர் ஒரு டீசெண்டான ஆப்ஷன். பட் பவுலிங்லேருந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு மஸ்ட் பிக்னா நேதன் எலிஷ் சொல்லுவேன். செகண்டு நீங்கள் ஆடம் ஜாம்பா ட்ரை பண்ணலாம். இப்போது அப்படியே நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வரும்போது டோனி டிசார்ஜி அலாங் வித் ரியான் ரிக்கல்டன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிசார்ஜி 8 வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன்ட் ஃபார்ம் 11 55 22 26 78. ஒரு டீசெண்டான ரீசன்ட் ஃபார்ம். கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு சேஃபர் ஆப்ஷன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. தென் ரியான் ரிக்கல்டன் ஒரு செம்ம ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் அந்த செஞ்சுரி பார்த்தோம். ரொம்ப க்ளீன் ஹிட்டிங், ஒரு பால் கூட அவுட் ஆகிற மாதிரி எட்ஜி வாங்கி அந்த மாதிரி எந்த ரன்ஸுமே போல் எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்டில் ஆடினார். ஆஸ்திரேலியாவில் எப்படி ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் ஆடினாரோ அதே மாதிரி ரியான் ரிக்கல்டன் ஆடினார். ஓப்பனர் ராவல்பிண்டி ஒரு ரோடு ட்ராக்கு ஈஸியாக 350+ அடிக்கலாம். அண்ட் ஓப்பனர் அப்படின்றதுனால ஒரு கிளாசி பிளேயர் ரியான் ரிக்கல்டன். ரீசன்ட் ஃபார்ம் 103 57 33 42 22. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் டெம்பா பவுமா டீமோட கேப்டன் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸில் 278 ரன் வித் 46 அவரோட ஆவரேஜ். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன்ட் ஃபார்மே ரொம்ப நல்லா இருக்குது. கடைசி 5 மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி 2 50+ ஸ்கோர்ஸ் அண்ட் ஒரு 29 and 22 ரன்ஸுன்றதுனால கண்டிப்பாக டெம்பா பவுமாவும் உங்களோட டீம்ஸில் இம்பார்ட்டனாக இருக்கணும். தென் ரசி வேண்டர்டசன் அனதர் கிளாசி பிளேயர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேஸ் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்க்கு தான் செஞ்சுரி கிடச்சிருக்கு இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். கச்சாமுச்சான அடித்த பிளேயர் இது வரைக்கும் யாருமே செஞ்சுரியாக அடிக்கலை. கரெக்டாக இன்னிங்ஸை பேஸ் பண்ணி யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு ஒரு க்ளீனான எக்ஸாம்பிள் இவர். லாஸ்ட் மேட்ச்சே 52 ரன் அடித்தார். அதுக்கு முன்னாடி 62 23 20 30 அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 7 இன்னிங்ஸில் 244 ரன் வித் 34 அவரோட ஆவரேஜ். தென் ஐடன் மார்க்ரம் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா இவரும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 11 இன்னிங்ஸில் 412 ரன் வித் 41 அவரோட ஆவரேஜ் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில். ரீசன்ட் ஃபார்ம் 52 54 6 11 62. ஸோ கடைசி 5 மேட்ச்சில் 3 50+ ஸ்கோர் வச்சுருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணல. ஸோ எந்த அளவுக்கு பவுலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தெரியல ஃப்ரம் ஐடன் மார்க்ரம். பட் அகெயின் ஐடன் மார்க்ரம் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பேட்டிங் ட்ராக்குன்றதுனால நீங்கள் டாப் 5 2 டீம்லேருந்து எவ்வளோ பிளேஸ் எடுக்க முடியுமோ மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கோங்க. யார் வேணால்
எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா, இவரும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 26 இன்னிங்ஸில் 1033 ரன் வித் 57 அவரோட ஆவரேஜ். பட் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. இன்ஜுரி லே ஆஃப் SA20 ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே இன்ஜுரி ஆகிட்டு போனார். லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு கம்பேக் கொடுத்தாரு, ஒரு 14 ரன். ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை, பட் கிளாஸான பிளேயர் டேவிட் மில்லர். சவுத் ஆஃப்ரிக்கா இன்கேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா டேவிட் மில்லரை உங்களோட டீம்ஸில் எடுங்க. ஒரு குயிக் ஃபைட் 30 to 35 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்கேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால். தென் மார்க்கோ யான்சன் சேஃபஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், பிகாஸ் பவுலிங் அலாங் வித் பேட்டிங் கடைசி ஒரு 5 ஓவர் 40 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் வந்தால் ஈஸியாக ஒரு 20 to 30 ரன் அடிக்க முடியும். அண்ட் பவுலிங்கில் ஃபினாமுலான ஃபார்மில் இருக்கார். பார்க்கலாம், ரெக்கார்டுமே 7 இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட். ஸோ கடைசி 5 மேட்ச்சில் மொத்தமாக 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்லேயே கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதுனால ஒரு பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மார்க்கோ யான்சன். தென் வியான் முல்டர் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் விளையாடினதில்லை, இந்த வென்யூவில் விளையாடினதில்லை, பட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. கடைசி 3 மேட்ச்சில் மினிமம் 2 விக்கெட்டாவது எடுத்திருக்காரு. 2 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட். ஃபார்ம் நல்லா இருக்குது. பேட்டிங்லேயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு பண்ட் பிக்குன்னு சொல்லுவேன். கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் கேஷவ் மகாராஜ் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 9 இன்னிங்ஸில் 12 விக்கெட். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே பேடாக இருக்குது. கடைசி 5 மேட்ச்சில் ஜஸ்ட் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. தென் லுங்கி இங்கிடி அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 9 இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும். ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலை. தென் ககிசோ ரபாடா டீமோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலர். அங்கே எப்படி ஒரு நேதன் எலிஸ் சொன்னணும், அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா ககிசோ ரபாடா பவுலிங் ஆப்ஷனில். ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 15 இன்னிங்ஸில் 30 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் 0 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாலே 2 விக்கெட் தான். அதுக்கு குறைஞ்ச ஒரு விக்கெட்ஸை எடுக்கலை. ஸோ ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் நல்லா பண்ணியிருக்காரு. டீமோட ஒரு ஸ்பியர் ஹெட் இன் பவுலிங்ன்றதுனால கண்டிப்பாக ககிசோ ரபாடாவை எடுத்துக்கோங்க. அண்ட் கைஸ், உங்களுக்கு ட்ரீம் லெவன் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் சாய்ஸ் 11. இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் ட்ரீம் 11 பாயிண்ட் சிஸ்டம் இதில் கிடையாது. இப்போ கிரிக்கெட்டில் புது பாயிண்ட் சிஸ்டம் வந்துருச்சு. நிறைய பேர் அதில் டீம் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. திடீர்னு ஒரு 4 அடித்தா 8 பாயிண்ட் வருது ப்ரோ, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் TDS GST அதெல்லாம் கிடையாது. அண்ட் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி வின் பண்ண அமௌண்ட்டை கேஷ் டெபாசிட் வேலெட்டுக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கு 5%, அதாவது 10,000 ரூபா நீங்கள் வின் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை வித்ரா பண்ணாமல் அகைன் விளையாட போகிறீங்கன்ட்டு டெபாசிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபா இருக்காது, 10,500 ரூபாவோ எக்ஸ்ட்ரா 500 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஒரு ப்ரிவ்யூ டீம் தரேன். ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர்ஸில் 2 விக்கெட் கீப்பர்ஸ் ஜாஷ் இங்கிலீஷ், ரேயான் ரிக்கில்டன் 2 பேரும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக எடுக்கணும், நான் எடுத்துட்டேன். பேட்டர்ஸில் டிராவிஸ் ஹெட் ஸ்மித் அண்ட் லபுஷேனி ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா டெம்பா பவுமா அண்ட் ரஜி வாண்டர்டசன். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்கோ யான்சன் அண்ட் ஐடன் மார்க்ரம். பவுலர்ஸில் ரபாதா அண்ட் தென் நேதன் எலிஸ். கேப்னா ஹெட்டையும் வைஸ் கேப்னா யான்சனையும் போட்டிருக்கேன். ஹெட் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல, ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி எல்லா பேட்டர்ஸுமே ஜாஷ் இங்கிலீஷ், ரிக்கில்டன், ஸ்மித்து, கண்டிப்பாக ஸ்மித்து, லபுஷன், வாண்டர்டசன்லாம் பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். GL ரொட்டேட் பண்ணி டீம் எடுங்க. இப்போதைக்கு இதான் ப்ரிவியூ டீம் ஃபைனல் டீம். நம்ம டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.